நாங்க குளிக்கும் பொழுது, அதாவது மக்களோட வெளியில குளிக்கும் போது அல்ல, தனியாக ஒரு அடைக்கப்பட்ட யாரும் பார்க்காத ஒரு தனியான ஒரு அறைக்குள்ள நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி பலருக்கு சந்தேகம் இருக்குது. அதாவது இப்ப நாங்க அதிகமா பாத்ரூமுக்கு போறோம், நாங்க தனியே தான் இருக்கிறோம். இப்ப நாங்க முழு உடம்பையும், அதாவது ஆடைகள் இல்லாம நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில 278, மூசா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக குளித்த செய்தி, அதே மாதிரி 279 சஹீஹ் புகாரில அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்த செய்திகளை சொல்லி போட்டு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு செய்தியா சொன்னாங்க. அது தவறாக இருந்தால், அது அனுமதிக்கப்படாததாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தவறுன்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் அங்கு சொல்லப்படவில்லை. எனவே அந்த செய்திகளின் மூலமாக ஒருவர் தனிமையில் நிர்வாணமாக குளிக்கலாம், அது அனுமதி. அதே நேரம் வேற செய்திகளை பார்க்கிற பொழுது ஒரு மனிதர் மறைத்து கொண்டால், அதாவது அவுரத்தை மறைச்சு கொண்டு குளித்தால் அது சிறந்தது, ஆனா கட்டாய கடமைன்னு சொல்ல முடியாது. இதுல அடிப்படையா நாங்க புரிஞ்சு கொள்ளணும், நிர்வாணமாக குளிக்கிறது என்பது தனிமையில அனுமதிக்கப்பட்டது, மறைத்து கொண்டு குளிப்பது என்பது சிறந்தது. அதுக்கும் நாங்க சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். அது சிறந்தது என்ற அடிப்படையில தான் அதை நாங்க பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.